ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை த சூப்பர்மேன். சுதாமூர்த்தி தான் இதையும் எழுதியிருக்காங்க. ஸ்வர்ணகிரி ஊரில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் சரியான சோம்பேறிங்களாம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரே வேலை புரணி பேசுகிறது மட்டும்தானா. தினமும் விடிஞ்சதும் நல்லா சாப்பிட்டு கும்பலாக சேர்ந்து அந்த நாள் முழுசும் கதை பேசுவாங்களாம். மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்களாம். ஸ்வர்ணகிரியில் நல்ல நிலம் இருந்துச்சாம். அந்த நிலத்தில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட அறுவடையாவது பண்ணியிருப்பாங்களாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாததுனால அவங்க வீட்டில் இருக்க லேடிஸ் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருந்துச்சாம். சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, நிலத்தில் வேலை செய்கிறது, அறுவடையான பொருளுங்களை மார்க்கெட்டுக்கு விற்க கொண்டு போகிறது, எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சாங்களாம். இதை தினமும் செஞ்சு பயங்கர டயர்டாக இருந்தாங்களாம். அதனால் எல்லா வீட்டு லேடிஸும் ஒன்றா சேர்ந்து இந்த ஆளுங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்னு நினச்சாங்களாம். அதில் ஒருத்தங்க ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி போடலான்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டும் எழுதி ராஜாவுக்கு அனுப்பிட்டாங்களாம். அப்புறம் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாம். நிறைய நாள் ஆயிடுச்சாம். ஆனால் ராஜா கிட்டே இருந்து எந்த ரிப்ளையும் வரலையாம். இவங்களும் அவர் பெரிய ராஜா நம்மள மாதிரி சின்ன கிராமத்தில் இருக்க லேடிஸ்க்கு என்ன உதவி பண்ண போகிறாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு எல்லா ஆளுங்களும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசலாம், கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கதை பேச ஆரம்பித்தாங்களாம். அன்னைக்கு எல்லாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் எவ்வளோ பவர்ஃபுல்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு அழகான ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் அவங்க கூட கதை பேச வந்தாராம். எல்லாரும் அவருக்கு முன்னாடி எவ்வளோ கெத்தான ஆளுங்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அதில் ஒருத்தன் சொன்னான்னா, நான் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே எனக்கு ராஜ்யத்துக்கு வழி தெரியும். நான் பிறந்த உடனே ராஜாவை பார்க்க போயிட்டேன். அங்கே இருந்து என்னை திரும்பி கூட்டி வர்றதுக்குள்ளே எங்கள் அம்மா ரொம்ப டயர்டாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களாமா. அடுத்த ஆள், இது என்ன பிரமாதம், நான் பிறந்த ஒரு நாளைக்குள்ளே குதிரை ஓட்ட தெரியும். குதிரையை எடுத்துகிட்டு ராஜா கிட்டே போனேன். அவரும் பாசமாக கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாருன்னு சொன்னாராம். மறுபடியும் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போது மூணாவது ஆள், இது என்ன பிரமாதம், நான் பிறந்த ஒரு வாரத்திலேயே எனக்கு யானை ஓட்ட தெரியும். யானை மேலே உட்காந்துட்டு ராஜா கிட்டே போய் அவர் கூட லஞ்சு சாப்பிட்டேன்னு சொன்னாராம். எல்லாரும் கிளாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆள் பேச ஆரம்பிச்சிட்டாராம். நாலாவது ஆள், நான் பிறந்த ஒரு மாதத்துலேயே ஒரு பறவை மாதிரி பறந்து போய் ராஜாவோட கார்டனில் இறங்கிட்டேன். அவரும் என்னை அவரோட சேரில் உட்கார வச்சாருன்னு சொன்னாராம். அந்த புதுசாக வந்த ஆளும், அப்போ உங்கள் 4 பேருக்கும் ராஜாவை தெரியுமான்னு கேட்டாராம். அவங்களும், ஹோ நல்லா தெரியுமே, அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும், எங்ககிட்ட இருக்க சூப்பர் பவரை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவார்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் இவங்க 4 பேரையும் பார்த்து, அப்போ என் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொன்னாராம். அவர், நான் ராஜா கிட்ட வேலை செய்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 4 சூப்பர் பவர் இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு அவங்கள கோட்டையோட செவுத்தில் இருக்க ஓட்டையை அடைக்க சொன்னார். உங்களுக்கே தெரியும் கோட்டையோட செவுறு எவ்வளோ பெருசு, இது அடைக்கணுன்னா சூப்பர் பவர் இருக்கிறவங்களால தான் முடியும்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய தங்கமும் பணமும் கொடுத்தாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. ஊர் முழுக்க அவங்கள தேடுறாங்கன்னு சொன்னாராம். ராஜா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து வேலையை செய்ய வைக்க சொன்னார். அப்படியே அவங்கக்கிட்ட இருக்க பணத்தையும் வாங்க சொன்னார். நல்ல வேலை, நான் உங்களை பார்த்துட்டேன்னு சொன்னாராம். நான் உங்கள் 4 பேரையும் ராஜா கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அவர்கிட்ட இருந்து திருடின நகையும் கொடுத்துருங்க, நானும் பணக்காரன் ஆகிடுவேன்னு சொன்னாராம். அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே இவங்க ஷாக் ஆகிட்டு அவர் காலில் விழுந்து, ஐயா, எங்ககிட்ட எந்த சூப்பர் பவரும் இல்லை, நாங்கள் சூப்பர் மென்னும் இல்லை, தயவு செஞ்சு நாங்கள் சொன்ன இந்த கதையை மறந்துடுங்க, நாங்கள் இனிமேல் பொய் சொல்லாமல் கதை பேசாமல் வேலை செய்கிறோம்னு சொன்னாங்களாம். அவர், சரி ஓகே, நானும் ராஜா கிட்ட இந்த ஊரில் எந்த சூப்பர் மென்னும் இல்லை, எல்லாரும் வேலை செய்கிறவங்க தான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அங்கேருந்து கிளம்புனாராம். அங்கே இருந்த லேடிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா. அவர் ஒரு வெள்ளை குதிரையில் கிளம்புனாராம். ஆனால் அந்த குதிரை அரண்மனைக்கு சொந்தமானதான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.